அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பொருட்டோ தான் காமிப்பானுங்க. இந்த மாதிரி ஈவில் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவனுக்கு அந்த கண்ணு வரவே இல்லையா, அதாவது அந்த வித்தியாசமான கண்ணு ஜோகன் வந்து வரவே இல்லையா. இதை நினைச்சுக்கிட்டு என்ன நடக்குது என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு நம்ம நருட்டோ, சிகமாரு அண்ட் சாய் காட்டுவானுங்க. இந்த மாதிரி நம்ம சுமிரை எப்படி இருக்கா என்னங்கிறத நம்ம சாய் கிட்ட கேட்கறப்ப அவ இப்ப நல்லாவே இருக்கா, ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அண்ட் சிகமாருக்கு என்ன டவுட் அப்படின்னா, எதுக்காக கடைசியில வந்துட்டு அவ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணா அப்படிங்கிறது. அதுக்கான விளக்கத்தை சாய் கொடுக்குறான். இந்த மாதிரி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்காங்க. ஏன்னா இவ இதுக்கு முன்னாடி, அதாவது அகாடமிக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தனிமையில வாழ்ந்துகிட்டு இருந்தா. பட் ஆஃப்டர் அகாடமி அப்படிங்கிறது அவளுக்கு ரொம்பவும் சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம். அதுதான் வந்து அவளை இன்னமும் பண்ண முடியாம அவளை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சதா அப்படிங்கிறது சாய் நம்புறான். அதை நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி வந்து சிகமாருட்ட கேட்க அவன் வந்து இன்னமும் நம்பிக்கை இல்லாம தான் இருக்கான். பட் நம்ம நருட்டோ வந்து நம்பிடுவான். ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளா சூஸ் பண்றதா, பேரண்ட்ஸை வந்துட்டு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மாத்த முடியாது. பட் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது வந்து நம்ம பிடிச்ச மாதிரி விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு கிளாஸ்ல காட்டுறானுங்க. அண்ட் அகாடமியில வந்துட்டு ஷீனோ வந்து 3-man டீம் ஃபார்மேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அப்போ வந்து டெங்கிக்கு ஒரு டவுட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 3-man டீம் வச்சு நீங்க இந்த ஃபார்மேஷன் பண்ணுவீங்களா இல்ல புதுசா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அது கண்டிப்பா புதுசுன்னு தான் சொல்லுவான். அண்ட் புதுசா ஒரு 3-man வந்து உருவாக்கி அவனுங்களை வந்து மிஷன் அனுப்பிட போறானுங்களாம். ஆஃப்டர் கிராஜுவேஷனுமே அதே டீம் தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்ல சாரதா வந்துட்டு சுமிரை எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஏன்னா ரொம்ப நாள் வந்து அவ அகாடமிக்கு வரவே இல்லை, என்ன ஏதுங்கிறத மாதிரி கேட்பா. அண்ட் வர்றது என்ன அப்படிங்கிறது எனக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஷீனோ சொல்லுவாரு. ஏன்னா ஸ்கூலுக்கு வருவாளா வரமாட்டாளாங்கிறது கூட வந்து ஷீனோக்கு தெரியாதான். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனும் வந்துட்டு இந்த 3 பேரை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ ஏன் டீம்ல இரு, நீ ஏன் டீம்ல இருங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனும் வந்து உருவாக்க நம்ம பொருட்டோ வந்து எடுத்தோடனே மிட்சுகி கிட்ட கேட்கறான், என் கூட இருப்பியான்னு. அவனும் நான் உன் கூட மட்டும் தான்டா இருப்பேன் அப்படிங்கிறான். ஏன்னா வேற டீம் எனக்கு போக இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே சொல்லிடுவான். அண்ட் டெங்கி போய் தனியா நடந்துகிட்டு இருப்பான். உனக்கு டீம்மேட் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப எனக்கு ஈவாபே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டெங்கி சொல்லுவான். ஆனா அதையும் தாண்டி இன்னொருத்தனை தேடிக்கிட்டு இருக்கானுங்களா. அப்ப சிக்கடாயை வந்து பிடிக்கிறாங்கிற மாதிரி பார்த்தா அவனுக்கு ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு போல இருக்கு. அண்ட் அதே சமயத்துல ஈவாபே வந்து சாரதா கிட்டையும் கேட்டு வச்சிருக்கான். ஆனா அவளுக்கான பதில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஈவாபே. அண்ட் டெங்கி சொல்றது என்னன்னா, மெட்டலை சூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்பான். பட் மெட்டல் வந்து நல்லவன் தான், ரொம்ப வந்து ஹார்டான ட்ரைனிங் எடுத்தவன் தான், நல்ல ஸ்ட்ராங்கானவன் தான். பட் நர்வஸ்னஸ்னு வந்துட்டா அவன் ரொம்ப வீக் ஆயிருவான், அதை மட்டும் நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈவாபே சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஈவல் சம்பந்த பத்தி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப நான் வந்துட்டு ஈவெல்லாம் பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிக்கடா சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதுக்கு பொருட்டோ சொல்றது என்ன, எனக்கு இப்பலாம் அந்த கண்ணு ஆக்டிவேட் ஆக மாட்டேது, அதுக்கான அர்த்தம் அந்த ஈவல் எல்லாமே ஒட்டுமொத்தமா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாமே சுமிரை பத்தி பேச ஆரம்பிச்சிருவானுங்க. அவ ஸ்கூலுக்கு வருவாளா வரமாட்டாளா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பொருட்டோ சொல்றது என்னன்னா, அவ தான் நம்மளோட கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ், அவ கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்ன இப்ப இருக்க சென்சே காட்டுவானுங்க. இந்த மாதிரி வந்து சுமிரை பத்தின ரிப்போர்ட் வந்து அவருக்கு வந்திருக்கும். அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இப்போதைக்கு சுமிரை வந்து போலீஸோட கஸ்டடியில இருக்கிறா. அண்ட் அவ ஸ்கூலுக்கு வரணும் வராங்கிறது வந்து கொஞ்சம் வந்து டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கும். அண்ட் அதையும் தாண்டி யாராவது அவளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல இருக்க சென்சே சொல்ல, உடனே ஷீனோ வந்து நான் அவளை பாத்துக்கிறேன், நான் அவளை கண்காணிச்சுக்கிறேன், எப்ப அவ ஸ்கூலுக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வத்தோட கேட்க, அதெல்லாம் வந்து நம்ம கையில கிடையாது, அவங்களாம் மேலதிகாரிகள் பார்த்து தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க சென்சே சொல்லிடுவாரு. அண்ட் அதையும் தாண்டி அவளோட விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விருப்பத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க சென்சே சொல்லிடுவாரு. கட் பண்ணிட்டு பொருட்டோவை காப்பானுங்க. வீட்டுக்கு போனோடனே நருட்டோ வந்து முதல்ல உள்ள உட்காந்துருப்பான். என்னப்பா நீங்க வித்தியாசமா இங்க உட்காந்துருக்கீங்கன்னு கேட்க, இல்ல எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சாதான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பொருட்டோ போயிட்டு சிமிரை மேட்டரை பத்தி பேச ஆரம்பிப்பான். உடனே வந்து நருட்டோ புரிஞ்சுக்கிறான், இந்த மாதிரி நீ சிமிரைவை ரிலீஸ் பண்ணதான் கேட்கிற, பட் அதெல்லாம் என் கையில கிடையாது அப்படிங்கிறப்ப, எது உங்க கையில கிடையாதா, நீங்க தான் ஒக்காகே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பொருட்டோ சொல்லுவான். அண்ட் அந்த டைம் நருட்டோக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட போயிருவான். அண்ட் பொருட்டோவை கண்டுக்காம போயிருவான். அவனே பொருட்டோ லைட்டா கோச்சுக்குவான், அதை கண்டுக்கவும் மாட்டான் பெருசா பொருட்டோவும். கட் பண்ணிட்டு சிமிரைவை காட்டானுங்க. ஒரு தனிப்பட்ட ரூம்ல வந்து அடைச்சு வச்சிருப்பானுங்க. அவ ரொம்ப மென்டலி டிஸ்டர்பா தான் இருப்பா. அண்ட் ஷீனோ வந்து மீட் பண்ண போயிருப்பாரு. இந்த மாதிரி நீ முடிவுகள் எதுவும் டக்குன்னு எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பல அட்வைஸை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஷீனோவுமே காயப்படுத்திருப்பா இதுக்கு முன்னாடி இந்த ஃபைட்ல. அண்ட் அதை நினைச்சு வருத்தப்படுறப்ப, அண்ட் அதெல்லாம் நீ நினைச்சு வந்து வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா அந்த இடத்துல நான் டீச்சரா வந்து பல விஷயங்கள் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷீனோ சொல்லுவாரு. அதே மாதிரி சில முடிவுகளை நீ வந்து பார்த்து தான் எடுக்கணும், உனக்கு என்னென்ன பண்ணி தரணுமோ அதெல்லாமே நான் பண்ணி தந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஷீனோ சொல்லிட்டு இருப்பாரு. கட் பண்ணிட்டு அகாடமியில காட்டுவானுங்க. இந்த மாதிரி ஈனோஜின் அவங்க அப்பா வந்து மத்த ஊருக்குலாம் போயிட்டு மத்த அகாடமிலாம் வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காராம். ஆனா அந்த வகையில் ஈனோஜின் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போக போறாளா, வேற அகாடமிக்கு போக போறாளா அப்படின்னு சொல்லி டெங்கி வருத்தப்பட்டு இருக்க. அப்படிலாம் கிடையாதுடா, அதெல்லாம் வருத்தப்படாதங்கிற மாதிரி ஈனோஜின் சொல்லுவான். அண்ட் சிக்கடாய் கரெக்டா சொல்லிடுவான், அது மேபி வந்து சுமிரேக்கா இருக்கலாம், ஏன்னா அவன் இங்க வந்து படிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கும் தலைவலி அவளுக்குமே தலைவலி தான், அதனால இங்க வந்து அவ படிக்கிற விட்டுட்டு வேற ஏதாவது அகாடமியில வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிக்கடாய் கரெக்டா சொல்லிடுவான். அண்ட் முக்கியமா இந்த விஷயத்தை பொருட்டோ கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கிற மாதிரி சிக்கடாய் சொல்லுவான். ஏன்னா கண்டமேனிக்கு ஏதாவது கெடுத்து விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மேட்டரை பொருட்டோ கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா மூடிடுவானுங்க. ஏன்னா இப்ப சீனோவும் வரான். இந்த மாதிரி இன்னைக்கான ட்ரைனிங் ரொம்ப இன்டென்ஸா இருக்க போகுது, அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி குத்துறதான். இதுக்கு முன்னாடி வந்து கொடியை குத்தி விட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் ஃபைட்டை போட்டு மொத்த பில்டிங்கும் நொறுக்கி
நொறுக்கி தள்ளிருப்பானுங்கல்ல, அதே ஃபைட் தான். பட் இந்த தடவை நீங்க பில்டிங்ஸ் எல்லாம் நொறுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இதுக்கப்புறம் ரெண்டு டீமா வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்க ஷீனோ எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பர் பேனெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த வகையில எவனோ ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஷீனோவை அர்ஜென்டா ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக, ஆனா அந்த ஒர்க்கை சாரதா கிட்ட கொடுத்துருவான். ஆனா அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி நடந்தப்ப வந்துட்டு இந்த பில்டிங்லாம் நொறுங்கி போச்சு, அதுக்கே திரும்பி நம்ம இந்த பில்டிங்லேயே நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா கேட்பா. அண்ட் வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஷீனோ சொல்லியிருப்பான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஆட்கள் கூட தான் ஃபைட்டு, வேற ஒன்றும் இல்லை, பொருட்டோக்கும் நம்ம ஷிக்கடாய்க்கும் தான். ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண போறானுங்க வேற வேற டீம்ல இருந்து. அண்ட் அந்த இடத்துல மிட்சுகி பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அண்ட் இடையில வந்துகிட்டு அந்த இருக்கிற மொத்த பில்டிங்கோட கயிறுமே அத்து விட்டுருவோம், அதனால கீழே விழுந்துரும் போல இருக்குது. அண்ட் அந்த அப்புறம் பொருட்டோ வந்து அழகா போய் இந்த பிளாகை தட்டி தூக்கிடுறான். அது மூலியமா பொருட்டோ டீம் வின் ஆயிருது. அண்ட் சென்சை எங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்சை வந்து பொருட்டோ தேடிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் வந்து சாரதா சொல்லிட்டு இருப்பா, இந்த மாதிரி சுமிரே மேட்டரா வந்துட்டு சென்சை கிளம்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் அப்போ வந்து ஈனோஜின் சுமிரே வந்து வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல, பொருட்டோ அதை கேட்டுட்டு ஈனோஜினோட சட்டையை பிடிச்சிருவான். அண்ட் அதுக்கப்புறம் தலைவன் வந்துகிட்டு அப்படியே முறைச்சுக்கிட்டே கேட்டை விட்டு வெளியே போக ட்ரை பண்ண, வெளியே பார்த்தா சீனோ வந்து நின்றுட்டு இருப்பான். அண்ட் சீனோ அப்படியே பின்னாடி பார்த்தா சுமிரே வந்து அப்படியே கெத்தா என்ட்ரி கொடுப்பா. இனிமேல் உங்க கூட தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்து சந்தோஷமா போய் சுமிரே வெல்கம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா டேமேஜ் ஆகிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பா. கட் பண்ணிட்டு நருட்டோவோட ஒரு க்ளோனை தான் காட்டுறாங்க. அண்ட் தெரிச்சடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். எங்கன்னு பார்த்தா சாஸ்கே இருக்க இடத்துக்கு தான் ஓடிக்கிட்டு இருப்பான். அண்ட் ஒரு ஸ்க்ரோலை எடுத்துட்டு போயிட்டு நம்ம சாஸ்கே கிட்ட கொடுப்பான். அண்ட் இது ஆக்சுவலா வந்து டான்ஸோ போட்ட ஒரு திட்டம் தான். அதாவது காகியாவோட சில விஷயங்களே வந்து டான்ஸோ கூர்மையா கவனிச்சு அந்த பிளான் அவன் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணியிருக்கான். பட் அப்ப அந்த ஸ்க்ரோலை வந்து இப்ப நருட்டோ கிட்ட இருக்கு. ஆக்சுவலா இந்த ஸ்க்ரோல் மூலியமா காகியாவோட அந்த டைமென்ஷனுக்கு போக முடியுமா, இதை சொல்லவும் சாஸ்கே வந்துட்டு நாங்க போக போறேன் அப்படின்னு சொல்ல, அண்ட் நருட்டோ வந்துட்டு ஏன்டா இப்பயே போக போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா எந்த டைம்ல சாஸ்கே வந்துட்டு நம்ம சாக்குராக்கு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிடுறான், இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லிட்டு கிளம்பிடுறான். கட் பண்ணிட்டு டொனாரியே தான் காட்டுறானுங்க. அவன் சொல்றது என்னன்னா, இப்பதான் இந்த டூபேங்கிற பீஸ்ட்டை வந்து அடைச்சிட்டானுங்க. அண்ட் அந்த பீஸ்ட்டை அடைச்சனால வந்து நம்ம பொருட்டோக்கு அந்த ஜோகனுங்கிற விஷயம் வராது. அண்ட் இப்போ மேபி வராம இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வருங்கிற மாதிரி தான் டொனாரி சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒட்சுசுக்கி உட்காந்து ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் உடனே அந்த இடத்துக்கு இன்னொரு ஒட்சுசுக்கி வந்துருவான். அண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து காகியா பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி காகியாவோட அந்த ஒரு டைமென்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் வந்து நம்ம உடனே எல்லாம் இப்ப போய் சொல்ல தேவையில்ல, நம்ம பொறுமையா போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த உட்காந்துட்டு இருக்கேன் சொல்லுவான். அது அப்படிலாம் கிடையாது, நம்ம உடனே போய் கிளான் கிட்ட சொல்லி ஆகணுங்கிற மாதிரி அந்த நின்றுகிட்டு இருக்கேன் சொல்ல, இதுதான்டா லாங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே உட்காந்துருக்கேன் வந்துட்டு அங்க போறதுக்கான வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுருவான்.